சோ சார் சித்தாந்த ரீதியாக வேற ஒரு துருவம் அவர். இன்னும் சொல்லப்போனால் மியூசிக் அகாடமிலையும் காமராஜர் ஹால்லையும் ஒரு கூட்டத்தை கூட்டி திமுகவுக்கு ஓட்டு போடாதேன்னு சொல்லுவார். அடுத்த நாள் கார்த்தால சோ சார் ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டால் கோபாலபுரத்தில் கலைஞர் கொடுப்பார். அதில் என்ன பெரிய விஷயம், நுணுக்கம் என்ன சூட்சம்னா, சோ யாருன்னு தெரியும், அவர் மனசில் இருக்கிறத பேசுகிறார். அவர் இந்த வாரம் ஒன்று அடுத்த வாரம் ஒன்றெல்லாம் பேசலாம். திமுக எதிர்ப்புனா திமுக எதிர்ப்பு. அவர் ஹி நெவர் காம்ப்ரமைஸ்ட் ஹிஸ் ஓன் பிரின்சிபல்ஸ். கலைஞரை நன்றாக அறிந்தவர் சோவை நன்றாக அறிந்தவர் கலைஞர். சோவுக்கும் ஏதாவது சொல்லியிருக்காரு, இந்த அம்மாவுக்கும் நல்ல ரிலேஷன்ஷிப். கடைசியில் அவர் பையன் கல்யாணம் போது இந்த ரிலேஷன்ஷிப் சரியில்லை, இந்த அம்மா வரல. ஒட்டுமொத்த குடும்பத்தோடையும் அழகிரி உட்பட எல்லாரோடையும் அந்த திருமணத்துக்கு சென்று கௌரவப்படுத்தினார் சோவை கலைஞர். அந்த முன்னாள் முதலமைச்சர் துணிச்சலுக்கு பெயர் போன ஜெயலலிதாவினுடைய ஒரு நீண்ட நாள் நண்பர், அவருடைய அன்பை பெற்றவர் சோ ராமசாமி, துக்ளக் ஆசிரியர். என்ன இருந்தாலும் அங்கே தான் போய் அவரை தான் சப்போர்ட் பண்ணுவாங்க பொலிட்டிக்கலி பர்சனலாக அப்படின்னு இன்னொருத்தர் சிந்திச்சாருன்னா போவாங்களா? 15 பேரோட குடும்பத்தோட கல்யாணத்துக்கு போனாங்க சார். அந்த விமர்சனத்தை எதிர்கொள்ளக்கூடிய அதுதான் அந்த எதிரிகளை தன்வயப்படுத்தக்கூடிய அந்த திறன் அவர்கிட்ட இல்லாம சகிப்புத்தன்மையும் பொறுமையும் அவருக்கு இருக்க மாதிரி யாருக்கு? டாலரன்ஸ், பேஷன்ஸ் கிடையாது. இப்ப தமிழறிவு மணியன் வந்து எண்ணெயில் அப்பளம் பொரிக்கிற மாதிரி பொரிச்சு எடுக்கிறார் இன்றைக்கும். ஆமா, தமிழறிவு மணியன் தனிப்பட்ட வாழ்க்கையில ரொம்ப தூய்மையானவர், நேர்மையானவர். அவரெல்லாம் வாழ முடியாது, ரொம்ப கஷ்டம். எல்லாரும் பேசலாம். ஆனால் அவருக்கு பாரதியார் விருது கொடுத்தார். அப்போ அந்த மீட்டிங்கில் இப்போ 1 லட்ச ரூபாய் நான் இப்போ தான் தனியாக பணத்தை பார்க்குறோம், பாரதியார் விருது எனக்கு கொடுத்தாருனாரு. அவருக்கு வீடு கஷ்டப்பட்டு இருக்காருன்னு அரசு வீடை கொடுத்தார் கீழ்பாக்கத்தில். அந்த இதில் கீழ்பாக்கம் தான், பச்சை பாஸ் காலேஜ் எதிர டைலர்ஸ் ரோடா அங்கே. அவ்வளவு ஏன் முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆருடைய இதயத்தில் நங்கூரம் போட்டு உட்கார்ந்த பத்திரிகையாளர் சோலை இப்போ இல்லை, மூத்த பத்திரிகையாளர் மறைந்த சோலை அண்ணன். அம்மாவனுடைய ஜெயலலிதா, முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவினுடைய அன்பை பெற்றவர். எம்ஜிஆருக்கு பிறகு ஜெயலலிதாவோடையும் நெருங்கிய ஒரு தொடர்பில் இருந்தவர் பத்திரிகையாளர் அண்ணா சோலை. அவரும் பிராண்ட் எம்ஜிஆர் ஏடிஎம்கே. கலைஞரை காட்டமாக விமர்சித்து எழுத இல்லை பயங்கரமாக அலை ஓசையில் அதெல்லாம் எல்லாத்துலேயும் எழுதியிருக்கார் அவர். எம்ஜிஆருடைய நீங்கள் என்ன உட்காந்துருக்க மாதிரி எம்ஜிஆர் பக்கத்தில் உட்காந்துருக்கா, கால் மேலே காட்போல் உட்காந்துருக்கிற படம்லாம் நான் பார்த்துருக்கேன். சோலை என்ன எம்ஜிஆர் உட்காந்துருப்பார் பக்கத்தில். அதெல்லாம் அவ்வளோ அவர் பிராண்டு எம்ஜிஆர் ஜெயலலிதா. அவருடைய சோலையினுடைய கடைசி காலத்தில் சோலையோட போய் பல முறை நான் கலைஞரை பார்த்துருக்கேன். என்னை கூப்பிட்டு போவார் சோலை. ஒரு கம்பெனினா உதவியாளராக கூட, நண்பரா, சிஷ்யனா, எப்படி வேணா எடுத்துக்கலாம். அப்போ அந்த பழைய பகையெல்லாம் வச்சுக்காம, பகைன்னா என்ன கருத்து ஒரு தனிப்பட்ட சொத்தை எடுத்துன்னு போயிட்டாரு. கோபாலபுரத்தில் சொத்தை எடுத்துன்னு போயிட்டார் சோலை. இல்லை கலைஞர் எதையும் டீல் பண்ணுவார். மாதேஷ் எவ்வளவு நாளும் 1 மணி நேரம் கலைஞரை விமர்சிச்சுட்டு நேராக போய் அவரை பார்த்தா ஒரு காஃபி சாப்பிட்டேனே, நல்லா இருக்கே, உடம்பு பார்த்துக்கே அப்படின்வார். அடுத்த நாள் முரசல் பாக்ஸ் வரும், பிச்சு எடுத்துடுவார். சரி, அவருன்னு இல்லை, சோலை எவ்வளவோ சொல்லியிருக்காரு. பழகருப்பையாவை கலைஞர் மாதிரி பாராட்டினது கிடையாது. பழகருப்பையாவை கலைஞர் மாதிரி போட்டு பரோட்டா போட்டு கொத்து பரோட்டா அடித்தவங்க கிடையாது. பழைய கருப்பண்ணுவார். பழைய கருப்பையா, பழைய கருப்பை கருணாநிதி என்ன கடவுளான்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. ஆனால் கலைஞரை விமர்சித்து விட்டு தமிழ்நாட்டு அரசியலே கலைஞரை அதிகமாக விமர்சித்தவரெல்லாம் அவர் அடுத்த நாள் கூட்டம் எங்கேயாவது பார்த்தாலும் அடுத்த ஃபங்க்ஷன்லேயோ பார்த்து அவருக்காக அந்த மரியாதையை கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய குணம் உள்ள தலைவர் கலைஞர். அதை நான் சொல்கிறதுக்கு எந்த சோலைக்கு என்ன பண்ணாரு இல்லை. சோலையினுடைய கடைசி காலத்தில் அவருடைய உடல்நிலை எல்லாம் சரியில்லாத இருக்கும்போது தன் பையன் இன்றைய முதலமைச்சரை வச்சு பார்க்க வச்சார். பொதுப்பணித்துறை அமைச்சர் வந்து ஏவா வேலு, அவர்கிட்ட கலைஞர் சொல்லி சோலையை கொஞ்சம் பார்த்துக்கியா, உடம்பு முடியல அப்படின்ற உடனே நான் போய் சோலையை வேலு அண்ணன் வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிருக்கேன். நெடுஞ்சாலைத்துறை பொதுப்பணித்துறை அமைச்சர் வீட்டுக்கு அவர் ஹெல்ப்பெல்லாம் பண்ணியிருக்காரு. உடல்நிலை கருதி என்ன தேவையோ அதெல்லாம் செஞ்சுருக்காரு. இன்றைய முதலமைச்சரும் கலைஞர் பேசியிருக்கார். சோலையை பார்த்துக்குங்க, எம்ஜிஆர் ஆள், ஜெயலலிதா ஆள், 50 வருஷம் நம்மளை போட்டு பின்னி எடுத்தார். அப்போ இவ்வளோ சோஷியல் மீடியாலாம் கிடையாது, இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்போ வந்து பத்திரிக்கை தான், பிரிண்ட் மீடியா உச்சம் போட்டு பாக்ஸ் கட்டுவார். இவ்வளோ ஊழல் நடந்திருக்கு, அவ்வளோ ஊழல் நடந்திருக்கு, தமிழ்நாடே போச்சு. சோலை அதான் சொன்னார், நான் எழுதின 8 கால தலைப்பு, நான் கலைஞரை எழுத்து திமுக எழுதின விமர்சனங்கள்லாம் வேற ஒருத்தனா பண்ணியிருந்தேன்னா அது நிலைமையே வேறு அப்படின்வார். அதை மனசில் வச்சுக்கல. நான் எவ்வளோ எழுதியிருக்கேன் என் காலத்தில் சோலை. ஏன்னா சோலையோட எனக்கு மிக நெருங்க நட்பு உண்டு, அவரோட பேருக்கு. எதுக்கு அதெல்லாம் பார்க்கும்போது தான் நினைப்பேன்,
ஒரு சித்தாந்த ரீதியாக வேறையாக இருந்தாலும், வேறு கட்சி தலைவர்களுடைய அபிமானம் பற்றாலும் ம். அதையெல்லாம் மனசில் வச்சுக்க மாட்டார். சரி, ரைட். அதை தமிழறிவு மணியனையும் நாஞ்சில் சம்பத்தையும் நல்லை கண்ணனையும் பழகருப்பையாவையும் ஏன் இவ்வளவு, ஏன் எனக்கு ஒரு மிக நெருங்கிய நண்பர் அவரும் இல்லை. இப்போ எல்லாரும் காலம் எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிடுச்சு எல்லாரையும். காளிமுத்து முன்னாள் அமைச்சர், அவர் மாதிரி தமிழில் கலைஞரை பின்னி எடுத்தவர் யாரும் கிடையாது. அதெல்லாம் நான் சொல்லக்கூடாது, எவ்வளவோ பேசியிருக்காரு கலைஞரை. ஆனால் அதெல்லாம் மனசில் வச்சுக்கல. காளிமுத்துவை அவர் அரவணைச்சார், திருப்பி கட்சியில் வந்தார், அவன் நம்மளை திட்டினானே அப்படின்லாம் சொல்ல மாட்டார். அதுதான் சொல்லுவார். அவருடைய பண்பு வேறு, அவருடைய உழைப்பு வேறு. அதுக்காக இறங்கி வந்து நாளை கலைஞரை காந்தி அப்படி மகாத்மா காந்தி அப்படி அவர் மாட்டி அவர் எழுதுவார் விமர்சனம். இந்த தனி மனித இந்த விமர்சனங்களையும் சித்தாந்த ரீதியாக எழுதுறதையும் தனிப்பட்ட முறையில் எடுத்து பகைமை பாராட்டாதவர். பகைமை பாராட்டாத ஒரு பண்பு என்பதே ஒரு பெரிய தலைவனுக்கு தான் இருக்க முடியும். இப்போ ராஜாஜி, முதறிஞர் ராஜாஜி மகாத்மா காந்தியினுடைய மனசாட்சி, கலைஞரின் மனசாட்சி, காலம் சென்ற முன்னாள் அமைச்சர் முரசொலி மாறன், திராவிட இயக்கத்தினுடைய கரு ஊலம் அவர். திராவிடன் ஃபிலாசபி ஐடியாலஜியெல்லாம் அவர் திராவிட இயக்க வரலாறுன்னு எழுதியிருக்கார் அவர். ராஜாஜி எப்படி மகாத்மா காந்தி மனசாட்சியோ அதே மாதிரி கலைஞரின் மனசாட்சியோ முரசொலி மாறன். அந்த முரசொலி மாறன் சவுத் மெட்ராஸ் கேண்டிடேட்டாக இருக்கும்போது ராஜாஜிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்குறாங்க. ராஜாஜி ஆசீர்வாதம் பண்ணுறார். படம் இருக்குது. ராஜாஜி என்ன துருவம், ராஜாஜி யார், அவர் பேக்ரவுண்ட் என்ன, அதெல்லாம் காமராஜர் யார், அதெல்லாம் இதுதான் கலைஞர்கிட்ட இன்றைக்கி கற்றுக்கணும். இன்றைக்கி தமிழ்நாட்டில் 2024 என்ன தேவைன்னா தனி மனித வெறுப்பும் உச்சத்தில் இருக்குது. நீ யோக்கியமா, நான் யோக்கியமா, அவன் யோக்கியமா, இவன் யோக்கியமா, ஒரு மையப்புள்ளியில் நின்று சிந்திக்கிற ஒரு சூழல் இன்றைக்கி தமிழ்நாட்டில் அறவே போயிடுச்சு. தனி மனித விரோதமும் குரோதமும் கொப்பளிக்குது. கலைஞர் அப்படி இல்லை. அவர் ஐடியாலஜி ரீதியாக மிகப்பெரிய வேறு துருவங்களில் நின்னா கூட எல்லாரையும் அரவணைச்சிட்டு எல்லாரையும் அவரால் கலைஞர் வைரமுத்துக்கு எவ்வளோ க்ளோஸு அது ஊருக்கு தெரியும். அதை விட க்ளோஸு வாலியண்ணனுக்கு. ஏன்னா வாலியண்ணனுக்கு எனக்கும் உள்ள உறவுகள் தெரியும். வாலி அவ்வளோ சொல்லியிருக்காரு. வேறு வாலியண்ணனுக்கு உடம்பு சரியில்லாத இருக்கும்போது எதுக்கும் இதெல்லாம் வாலியண்ணன் இல்லை. இப்போ வாலியண்ணன் உடம்பு சரியில்லை இருக்கும்போது அப்போலோ ஹாஸ்பிட்டலில் போய் படுத்திருக்கும்போது கலைஞர், இது என் பர்சனல் நம்பரையா, சண்முகநாதன்ட்ட கூட நீ சொல்ல வேணாம், என்கிட்ட பேசியா, போனாலும் பேசியா. அவர் எம்ஜிஆருக்கு எப்படி பாட்டு எழுதுறாரு. எம்ஜிஆரை முதலமைச்சராக உட்கார வைத்தது வாலியினுடைய பாடல்களுக்கு ஒரு பங்கு உண்டு இல்லையா? வாலி சாருடைய பாட்டுக்கு ஒரு பங்கு உண்டு. அவருடைய படகோட்டியோ அவருடைய பல படங்கள் சாகாவரம் பெற்றவை, அமரத்துவம். 4 தலைமுறை 3 தலைமுறையை பார்த்தவர் அவர். எம்ஜிஆருக்கும் எழுதியிருக்கார், சிம்புக்கும் எழுதியிருக்கார், தனுஷுக்கும் எழுதியிருக்கார் வாலி. அவர் சொல்லுவார், நான் ஹாஸ்பிட்டலில் போய் படுக்கும்போது ஆற்காடு வீராசாமி அப்போ ஹெல்த் மினிஸ்டராக இருக்கும்போது போய் அப்போலோ ஹாஸ்பிட்டலில் பாருன்னு சொல்லி பார்த்துட்டு, அது மட்டும் இல்லாமல் இவர் போய் பார்த்து என்னுடைய பர்சனல் செல் நம்பர் தர, நீ பேசுன்னு சொல்லி. இதெல்லாம் ஒரு மனசு வேணும். அவர் எம்ஜிஆரை தூக்கி நிறுத்தினார் அவர் பாடல்களால். வாலி காவிய கவிஞர் வாலின்னு இது சொன்னார். அவதார புருஷன் ஆனந்தவுடனில் எழுதுகிறார். இவர் பெரியார் வழி வந்தவர், அண்ணா வழி வந்தவர். அவர் ராமாயணத்தை அவதார புருஷன் எழுதுகிறார். பிறப்பில்லாதவன் பிறப்பெடுத்தான் நம் பிறப்பை அறுப்பதற்காகன்ட்டு ஆரம்பமே அது சூப்பராக இருக்கும். அந்த அவதார புருஷன் எழுதும்போது ஃபஸ்ட்டாக ஆனந்தவிடனை படிச்சுட்டு முதல் ஃபோன் கலைஞர்கிட்ட வரும் வாலிக்கு. என்கிட்ட சொல்லுவார், வாலி என்ன பிரமாதமாக இருக்கியா, நல்லா இருக்கியா. சித்தாந்த ரீதியாக பெரியார் திட்டலுக்கு போவார், இதை பற்றி எழுதுவார். அண்ணாவோட போவார், பெரியாருன்னுவார். அது அவர் ஏற்றுக்கொண்ட கொள்கை, அவர் ஏற்றுக்கொண்ட தலைவர். ஆனால் இந்த தமிழ் இது வரும்போது இதில் இருக்கிற சிறப்பு, வாலி, ஆனந்தவிடன், அவதார புருஷன், கண்டென்ட்டு, இது ஒரு சூப்பர். அங்கே தான் கலைஞரை நினைவு கூறப்படணும். சரியாக கலைஞர்கிட்டேருந்து கற்றுன்றது தான் இந்த வார்த்தையை. நான் மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டுனர். இதை அண்ணாட்டேருந்து அவர் சொன்னார். அதை தான் வாழ்நாளில் கடைப்பிடிச்சார்.